அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள், நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நாம கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமையில யாருமே கடன் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நாம செவ்வாய்க்கிழமையெல்லாம் வாங்கலாமான ஏற்கனவே வாங்கின கடனை என்னால திருப்பி கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், பணவரவு இது எதனாலன்னா பணவரவு அங்க குறையுது. குறையிறதுனால தான் இந்த மாதிரியான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம வாங்கிய கடனை திருப்பி விரைவிலேயே செலுத்த வேண்டும் அப்படின்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நாம வழிபாடுகள் செய்யணும். நம்ம முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வழிபாடுகள் செய்தாலும் ஆனால் இப்போ நம்ம முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது விரைவில் அந்த கடனை நீங்க தீர்த்து விட முடியும். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் தாங்க. எல்லாராலையும் ரொம்பவே எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இன்றளவும் எல்லாரையும் போட்டு வாட்டி கொண்டு இருக்குது. இந்த இஎம்ஐன்னு வந்தாலும் வந்தது, நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம், இஎம்ஐ தானே மாசம் மாசம் ஒரு 3000 ரூபாய் கட்ட முடியாமையா போயிடுது அப்படின்னு நம்மளுக்கு அது தேவையான்றத கூட யோசிக்காம இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் இருக்குது, நம்மளும் ஒன்று வாங்கி வைப்போமேன்னு நிறைய பெண்களும் ஆண்களும் இன்றைய நாட்கள்ல போட்டி போட்டு கொண்டு போய் வீட்டில் பொருட்களை அடுக்கி வைக்கிறாங்களே தவிர அந்த இஎம்ஐயால் பின்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட போகிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய அடிப்படை நீட்ஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க, ஒரு அடிப்படை தேவைக்காக எங்களுக்கு இது வேணும் அதனால் நாங்கள் இஎம்ஐ போட்டு வாங்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரத்திற்காக நிறைய காசுகளை இஎம்ஐல கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்கி வீட்டில் அதை சும்மா போட்டு வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் தயவு செய்து இந்த கடன்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கடன் வாங்குவதை ரொம்ப சுலபமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய கடன்களை வாங்கி நாமளே நம்ம வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக்கி கொள்ளக்கூடாது. முடிந்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் ஒன்று வாங்கணும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க. அந்த சேர்த்து வச்ச காசை எடுத்துட்டு போய் பொருள் வாங்குவாங்க. அப்போ கடன் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகரிக வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் இந்த இஎம்ஐ ரொம்ப கெடுத்துருச்சு எல்லாரையும், இல்லைங்களா? அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதில் தப்பிச்சிருவாங்க, ஒரு சிலர் மாட்டிக்குவாங்க. நம்ம ஏண்டா வாங்கணும், வாங்கிட்டு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியதா இருக்குது, ஒரு வழியா கட்டவே முடியலையே அப்படின்னு நிறைய பேர் இன்றளவும் நம்ம இந்த கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகன் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. உங்க வீட்டிற்கு அருகில எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்க அங்க போயிட்டு இந்த தேன் உங்களுக்கு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க எவ்வளவு கால் லிட்டரு, நம்மளுக்கு 250 கிராமு அந்த மாதிரில நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 250 கிராம் 500 கிராம் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு தேன் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த தேனை நீங்கள் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க. பஞ்சாமிர்தம், முருகர் அப்படின்னாலே நம்மளுக்கு பஞ்சாமிர்தம் தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லைங்களா? அப்படி அந்த பஞ்சாமிர்தம் செய்வதற்கும் இந்த தேனை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த தேனை நீங்கள் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது முருகன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கையில கடன் இல்லாமல் வாழ்வதும் இப்ப பெரிய ஒரு விஷயமாகி போச்சுங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே
அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த கடனை எல்லாராலையும் சுலபமாக திருப்பி கொடுக்க முடியுதான்னா பெரும்பாலானவர்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் காரணமாக இருக்கும். நம்மளுடைய கர்ம வினை எப்போ குறையும் அப்படின்னா முருகனை வழிபாடு செய்ய 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 நம்ம கர்ம வினை குறையும். அப்ப கர்ம வினை குறைய குறைய நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு ஆரம்பிக்கும் பொழுதேவும் நம்மளுக்கு தெளிவான சிந்தனை, நல்ல வருமானம், இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை மெல்ல 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 குறைந்து ஒரு கட்டத்துல அந்த கடன் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாமல் நம்ம வாங்கிய கடனை நம்மளையே அறியாமல் நம்ம கடனை பூரா கட்டி அடைச்சிட்டு இனிமே கடன் வாங்க கூடாத ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படும். கண்டிப்பா இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது எத்தனை முறை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 6 முறை வாங்கி கொடுக்கணும். 6 செவ்வாய்க்கிழமை நம்ம முருகன் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை 6 செவ்வாய்க்கிழமை நீங்க தேன் வாங்கி கொடுங்க. ஆறுமுக பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம இந்த தேனை வாங்கி கொடுங்க. உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க. இவ்வளவுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் எதுவும் கட்டாயமாக சொல்லலை. தேன் வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். அது நல்ல தேனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய நம்மளுக்கு ஃபேக்லாம் கிடைக்குது. அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரிஜினல் தேனாக இருக்கும் பட்சத்தில் அதை உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க முருகன் கோவிலுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திலையும் நீங்க கலந்துக்கோங்க. முருகப்பெருமானை 2 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நான் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் முருகா, நீதான் எனக்கு இதில் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அங்க எல்லாமே வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு முருகன் கோவிலே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை நாம நினைச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மை விட்டு போகுது அப்படிங்கிறதாங்க அர்த்தம். கண்டிப்பா இதை ஒரு முறை நீங்க முருகன் கோவிலுக்கு ஒரு 6 முறை 6 செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்கி கொடுங்கள். உங்க வாழ்க்கையில ரொம்பவே நாள்பட்ட கடனும் உடனடியாக தீர்ந்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர்